போன வீடியோவை பார்த்துட்டு அமானுஷ்யம் அப்படின்னு சொல்லி மேஜிக் ட்ரிக் பண்ணி ஏமாத்தினவங்க வந்து எனக்கு கால் பண்ணி என்னை மன்னிக்கணும், இது மாதிரி நான் அதுக்கப்புறம் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொன்னது வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. சில சாமியார்கள் மந்திரம் தகடு வச்சு இந்த பில்லி சூனியம் அப்படின்னு சொல்லி இந்த இதெல்லாம் வச்சு ஏமாத்துறது, பொம்மையெல்லாம் வச்சு பரிகாரங்கிற பேரில் நிறைய காசு வாங்குறது, இவங்களாம் கூட எனக்கு சில பேர் வந்து ஃபோன் பண்ணிவிட்டு இது மாதிரி நாங்கள் பண்ண மாட்டோம், இதெல்லாம் நாங்கள் அவாய்ட் பண்ணிக்கிறோம் கோயிங் ஃபார்வர்ட், நல்ல வீடியோ அப்படின்னு பாராட்டினாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்புறம் இந்த கோஸ்ட் ஹண்டிங் அப்படின்னு போகிறது, அப்புறம் கேமராவில் கேப்சர் ஆன பேய் அப்படின்ட்டு அந்த மாதிரி தேடி போகிற சில நண்பர்கள் அவங்களாம் கூட ஃபோன் பண்ணி இந்த மாதிரி போயிட்டு பேய் பிசாஸ்லாம் நாங்கள் வந்து கேப்சர் பண்ணி மக்கள் இதுக்கப்புறம் பயமுறுத்த மாட்டோம், அது மாதிரி ஏமாற்ற மாட்டோம் அப்படின்லாம் சொன்னாங்க. ரொம்ப 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 சந்தோஷமாக இருந்தது. உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றி 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 எல்லாருக்கும் நன்றிங்க. நன்றி. ஹலோ ஹலோ, இந்த பகலையே கனவா? அப்போ இதெல்லாம் உண்மை இல்லையா? மிஸ்டர் ஜிகே யூடியூப் சேனல் மூலமாக உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. யூ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பிகாஸ் ஆஃப் ஜென்ரல் நாலேஜ், அறிவியல், மற்றபடி எல்லா விதமான உலக விஷயங்கள், இது மாதிரி ஒரு வெரைட்டியாக கொடுக்குற மிஸ்டர் ஜிகே சேனல் வந்து நிச்சயமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதில் எப்படியும் பார்க்குறதுக்கு தான். அப்ரஹாம் லிங்கன் தன்னை வந்து ஒருத்தர் துப்பாக்கியால் சுட்டு கொல்வது போல ஒரு கனவு கண்டார். பிறகு அதுதான் அப்படியே நடந்தது. டைட்டானிக் கப்பல் முழுக போகிறது, அதாவது பனிப்பாறையில் இடித்து முழுக போகிறத 19 பேர் வந்து கனவுல ஏற்கனவே முன்கூட்டியே கண்டிருக்காங்க. 9/11 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அமெரிக்கா மேலே நடந்த தாக்குதல் இருக்கு இல்லையா, அதை பலர் முன்கூட்டியே கனவு கண்டதாக சொல்கிறாங்க. இதெல்லாம் ப்ரீமினேஷன் ட்ரீம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. விலங்குகளுக்கு கனவுகள் வருமா? விலங்குகள் தூங்கும்போது எப்படி கனவு காணும் அப்படிங்கிறது அறிவியலாளர்களுக்கு ஒரு பெரிய சேலஞ்சாக இருந்தது. உண்மையாகவே அது கனவு காணுமா அப்படின்னுட்டு. பூனைகள் இருக்கு இல்லையா, பூனையோடைய மூளையில் வந்து பார்த்திங்கன்னா தூங்கும்பொழுது அசையாமல் இருக்கிறதுக்கு வந்து சில பகுதிகள் இருக்குது. அந்த பகுதி என்ன பண்ணோன்னா, தூங்கும்பொழுது கை கால் இதெல்லாம் நம்ம அசைக்கும் போது என்ன ஆகும்னா அது வந்து ஆபத்தில் நேரிடும் இல்லையா. ஒரு மதில் மேலே படுத்துருக்கு, தூங்கும்போது உடம்புலாம் அசைஞ்சதுன்னா மதில் மேலேருந்து கீழே விழுந்து அதுக்கு அடிப்படும். இதை தடுக்கிறதுக்காக இயற்கையில் மூளையில் என்ன இருக்குன்னா சில பகுதிகள் வந்து பேரலைஸ் பண்ணிவிடும் உடம்பை, தூங்கும்போது நகராமல். விஞ்ஞானிகள் என்ன பண்ணாங்கன்னா அந்த பகுதியை மூளையிலேருந்து டிசேபிள் பண்ணிவிட்டு அந்த பூனையை கண்காணித்தாங்க. அப்போ தூக்கத்தில் அது தலையை ஆட்ட ஆரம்பிச்சிது, கை கால்களை நல்லா ஆட்டுச்சு. சில டைமில் சில பூனைகள் எழுந்து எலியை பிடிக்கிற மாதிரி நடந்து போனதாக கூட சொல்கிறாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா பூனைகளுக்கும் கனவு வரும் அப்படிங்கிறத அதன் மூலமாக கண்டுபிடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, ஜீப்ரா ஃப்ரெஞ்சஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பறவை, இது பார்த்திங்கன்னா நல்லா பாட்டு பாடும். இரவில் வந்து சைலண்ட்டாக தூங்கும் பொழுது அந்த டியூன் காலையில் என்ன பாடிச்சோ அதை வந்து திரும்ப அதை அறியாமே ஹம் பண்ணும் கனவில் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் சில பறவைகள் பார்த்திங்கன்னா ரிஹர்சல் மாதிரி அது பண்ணிக்கிட்டே இருக்கும். புது புது நோட்டு கூட அந்த கிரியேட் பண்ணும், புது புது ராகங்களை வந்து தூக்கத்தில் அது கிரியேட் பண்ணும். அதோடைய கிரியேட்டிவ் ப்ராசஸ் அதிகமாகும் கனவில் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது எலிகளை சோதிக்கிறாங்க. எலிகளை வந்து ஒரு மேஸ் மாதிரி ஒரு இடத்துல விட்டுட்டு சில சத்தத்தை கொடுத்து அதை ட்ரெயின் பண்ணுறாங்க. ஒரு சில சத்தத்தை கொடுத்தா அது லெஃப்ட் சைடு போகிற மாதிரியும், சில சத்தத்தை கொடுத்தா அது ரைட் சைடு போகிற மாதிரி அதை பழக்கப்படுத்துகிறாங்க. பிறகு என்ன பண்ணுறாங்கன்னா அதோடைய மூளையை, அதோட நியூரோ சிஸ்டத்தை ஆராயிறாங்க. எந்த இடம்லாம் பிரெயினில் ஆக்டிவேட் ஆகுது, என்னென்ன நியூரான்ஸ் ஃபயர் ஆகுது அப்படின்ட்டு. பிறகு என்ன பண்ணுறாங்க, நல்லா அது ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கும்பொழுது அந்த இடது பக்கம் போகிறதுக்கான சவுண்டு கொடுக்குறாங்க, வலது பக்கத்துக்கு போன சவுண்டு கொடுத்து அந்த பர்டிகுலர் நியூரான்ஸை அவங்க திரும்ப ஆக்டிவேட் பண்ணுறதன் மூலமாக அதோடைய ட்ரீமையே அவங்க ஆல்டர் பண்ணுறாங்க. அதாவது கைண்ட் ஆஃப் ஒரு விலங்கோடைய ட்ரீமை நம்ம மாடிஃபை பண்ண முடியும் அப்படின்னு சில ஆராய்ச்சிகள்லாம் பண்ணுறாங்க. இப்படி பல ஆராய்ச்சிகளை பண்ணி விலங்குகளுக்கும் கனவு வரும் அப்படின்னு அறிவியலாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. சரி, விலங்குகளுடைய கனவுகள் அப்படி. மனிதர்களுக்கு கனவு தினமும் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம என்ன சொல்லுவோம், இல்லை இன்றைக்கி கனவு வரல, இன்றைக்கி வந்திருக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் உண்மையாகவே எல்லா நாளும் நமக்கு கனவு வந்துட்டு தான் இருக்குது. 3-7 கனவுகள் வர்றதா சொல்கிறாங்க. என்ன அது நீடிக்கிறது வந்து சில வினாடிகள் தான் இருக்கும் அப்படிங்கிறதால நமக்கு அது ஞாபகமே இருக்காது. நம்ம அதாவது நீண்ட நேரம் காண்ற கனவே பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்து 5 நிமிஷத்துக்குள்ளே மறந்து போயிடும். ஸோ நீங்கள் அந்த கனவை ஞாபகம் வச்சுக்கணும்னா தூங்கி எழுந்தோடனே பக்கத்தில் நோட்டு பேனை வச்சு டக்குன்னு அதை எழுதினா மட்டும்தான் உங்களால் ஞாபகம் வச்சுக்க முடியுமே தவிர 5 நிமிஷத்துக்கு மேலே கனவை ஞாபகம் வச்சுக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். ஒட்டுமொத்தமாக மனுஷன் தன் வாழ்க்கையில் 6 வருடங்கள் கனவில் செலவிடுகிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. சுமார் 120 வருடங்களுக்கு முன்பு சிக்மண்ட் ஃப்ராய்டு அவர் தான் முதல்ல இந்த மாதிரி கனவுகள் பற்றி நிறைய டீட்டெயிலாக ஆராய்ச்சி பண்ணுறார். அந்த காலத்துக்கு அவருக்கு இருந்த அறிவியலுக்கு என்ன முடியுமோ அது மாதிரி நிறைய உளவியல் தத்துவங்களை சொல்கிறார். அதாவது என்னென்னா, கனவுகள் அப்படிங்கிறது நம்மளுடைய சப்கான்ஷியஸ் மைண்டோடைய ஆக்டிவிட்டி தான் அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறார்.
அதாவது கனவுல நாம் பார்க்குற ஒவ்வொரு பொருளுக்கும் வந்து ஒரு அர்த்தம் கற்பிக்கிறார். உதாரணத்துக்கு ஒரு கேண்டில் இருந்தால் அது வந்து லஸ்ட், காமம் சம்மந்தமானது. ஒரு தொப்பி, அதை பார்த்தீங்கன்னா தொப்பிங்கிறது ஒரு ஸ்டேட்டஸ் சம்மந்தமானது. ஒரு மிருகம் அப்படி பார்த்தீங்கன்னா வந்து ஃபியர், பயம் சம்மந்தமானது. இப்படின்னு சொல்லிட்டு நிறையா விஷயங்களை கற்பிக்கிறார். அதை பற்றி நிறைய எழுதுகிறார். பின்னாட்களில் நியூரோ சயின்ஸ் வளர 1950, 60 அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நியூரோ சயின்ஸோடைய டெக்னாலஜி வளர சிக்மண்ட் ஃப்ராய்டு சொன்னதுலேருந்து நிறையா விஷயங்கள் வந்து தவறாக இருக்குதுன்னு சொல்லி அது மாடிஃபை ஆகி அதுக்கப்புறம் அப்டேட் ஆகுது. அதாவது சிக்மண்ட் ஃப்ராய்டு சொன்ன நிறைய விஷயங்கள் வந்து டெஸ்டபிளாக இல்லை, மெஷரபிளாக இல்லை, அதை வந்து அளவிட முடியாது அப்படிங்கிறதால அதெல்லாம் தவிர்க்கப்படுது. நியூரோ சயின்ஸ் வளர்ந்ததுக்கு பிறகு நம்ம பிரெயினில் இருக்கிற நியூரான்ஸோடைய ஆக்டிவிட்டியை நம்மளால் கேப்சர் பண்ண முடியும். எலக்ட்ரிக் சிக்னலை கேப்சர் பண்ணி நம்ம பிரெயினை நல்லா அனலைஸ் பண்ண முடியுது இப்போ. ஸோ அதை வச்சு கனவுகள் பற்றி நிறையா டீட்டெயிலான சயின்டிஃபிக் ரிசர்ச்சஸ் வந்து நடந்திருக்கு. சரி, எதுக்காக இந்த கனவுகள் நமக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பகல் ஃபுல்லாக நம்ம கான்ஷியஸ் மைண்டு வந்து முழிச்சிக்கிட்டு இருக்குது. நைட்டு நாம் தூங்கும்பொழுது சப்கான்ஷியஸ் முழிச்சிக்கும். இந்த சப்கான்ஷியஸ் முழிச்சிட்டு என்ன பண்ணணும்னா, நம்ம கான்ஷியஸாக காலையிலேருந்து பண்ண வேலைகள், நமக்கு நினைவுகள்லாம் நிறையா இருக்கு இல்லையா, எந்தெந்த நினைவுகள் நமக்கு பர்மனெண்ட்டாக தேவை அப்படின்னு எடுத்து வைக்கிறதும், தேவையில்லாத நினைவுகளை வந்து வேண்டாம் அப்படின்னு ஒதுக்குறது, இந்த அடுக்கிற ப்ராசஸ் வந்து நடந்துகிட்டு இருக்கும் இந்த சப்கான்ஷியஸில். அப்படி சப்கான்ஷியஸில் நடக்கிற நிகழ்வுடைய சைடு எஃபெக்ட் தான் நமக்கு கான்ஷியஸில் லைட்டாக படும்பொழுது அது வந்து கனவுகளாக நமக்கு உருவாகுது அப்படின்னு வந்து சில ஹைப்போதீசிஸ் இருக்குது. அது மட்டும் இல்லை, நம்ம பிரெயினுடைய கான்ஷியஸ் ஏரியா வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரேஷ்னல் திங்கிங்காக இருக்கும். ஒரு மாதிரி ஃபேக்ட் செக்கிங்லாம் பண்ணும். நம்ம பார்க்குறது சரியா உண்மையா அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் வேலை செய்யும். ஆனால் கனவுகள் ஆக்டிவேட் ஆகிற சப்கான்ஷியஸ் மைண்டில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் எமோஷன் ரிலேட்டடானது, ஃபியர் ரிலேட்டடானது அப்படிங்கிறதால கொஞ்சம் அது எமோஷ்னலாக வேலை செய்கிற இடம். சுருக்கமாக சொல்லணும்னா, கனவுகள் அப்படிங்கிறது ஒரு ஸ்க்ரீன் சேவர். நம்ம பிரெயினை ஷட் டவுன் ஆகாமல் ஏதோ ஒன்று வேலை செஞ்சுட்டே இருக்கணுங்கிறதுக்காக நடக்கிற ஸ்க்ரீன் சேவர் தான் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். கனவுகள் 60-70% வந்து நெகட்டிவாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது யாரோ துரத்துற மாதிரி, நம்ம ஓடுற மாதிரி, ஆடை இல்லாமல் நம்ம நேக்கடாக இருக்கிற மாதிரி, ஏதோ ஒரு மிருகத்தை பார்த்து பயப்படுற மாதிரி, இப்படி ஆங்ஸைட்டி, பதட்டம், இது மாதிரியான கனவுகள் தான் 70%, 60-70% வருதா சொல்கிறாங்க. கனவுகளில் நீங்கள் பார்க்குற முகங்கள் எல்லாமே வந்து தெரிந்த முகங்கள், உங்களுக்கு தெரிந்த முகங்களாக தான் இருக்கும். அதாவது சப்கான்ஷியஸால் உங்களுக்கு தெரியாத முகத்தை வந்து அதால் புதுசாக உருவாக்க முடியாது. நீங்கள் ஒருத்தர் கூட பேசிகிட்டு இருக்கும்போது பின்னாடி நடந்து போகிற 2-3 பேர் இல்லை உங்களை நீங்கள் எதாச்சியாக பார்க்குறது ஒரு வினாடி வந்து நீங்கள் மைண்டில் கான்ஷியஸாக நீங்கள் அவங்கள நினச்சிருக்க மாட்டீங்க. ஆனால் சப்கான்ஷியஸில் அவங்களுடைய முகம் வந்து சேவ் ஆகிருக்கும். ஸோ அந்த மாதிரி முகங்கள் தான் உங்கள் கனவுல வருமே தவிர புதுசாக ஒரு முகத்தை சப்கான்ஷியஸால் க்ரியேட் பண்ண முடியாது. உங்களுக்கு அதுக்காக கனவுல வர எல்லாருமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் எங்கேயோ எப்பயோ சப்கான்ஷியஸாக பார்த்த உருவங்களாக அது இருக்கலாம். நம்ம கனவுல தான் இருக்கோமா, இது கனவு தானா அப்படின்னு எப்படி உறுதிப்படுத்திக்கிறது அப்படின்னா, கனவுக்குள்ளே நம்ம அதை செக் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதுக்கு நிறைய ப்ராக்டிஸ் வேணும். பட் சில விஷயங்கள் கனவுல பாசிபிள் இல்லை. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எழுதுறது, படிக்கிறது, அப்படி இல்லைன்னா எண்களை எண்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கனவுல செய்ய முடியாதுங்கிறாங்க. ஏன்னா எழுதுதல், படித்தல் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கான்ஷியஸ் பிரெயின் அதுக்கு தேவை. அதனால் கனவுல உங்களால் எழுத படிக்க முடியாது. மனுஷன் பார்த்திங்கன்னா கடைசி 5000 வருடங்களாக தான் அந்த எழுத்துக்களை படிக்கிற திறமை அவனுக்கு வந்திருக்கு. ஸோ அது வந்து சப்கான்ஷியஸில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிறதால நீங்கள் எழுத படிக்க மாட்டீங்க. அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா, கடிகாரத்தில் உங்களால் டைம் பார்க்க முடியாது கனவுல அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அதுவும் கான்ஷியஸ் சம்மந்தப்பட்டது. அடுத்தது மிரரில் முகம் பார்க்குற கண்ணாடியில் உங்களையும் நீங்கள் கனவுல பார்க்க முடியாது அப்படிங்கிறாங்க. அப்படியே நீங்கள் கண்ணாடியில் பார்த்தாலும் அங்கே தெரியுறது வேறு முகமாக இருக்குமே தவிர உங்களுடைய 2 காப்பியை வந்து நம்ம அது மாதிரி கனவுல பார்க்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆணுக்கும் பெண்ணுக்கும் கனவுகளில் நிறையா வித்தியாசம் இருக்கிறதா சொல்கிறாங்க. ஆணுக்கு வந்து நிறையா ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி சம்மந்தமான கனவுகளாக வரதா சொல்கிறாங்க. ஓடுறது, ஒடியாடுறது, அடிக்கிறது, துரத்துறது, துப்பாக்கி, கட்டை, இந்த மாதிரியான பொருட்கள் வந்து கனவுல நிறையா வரும். பெண்களுக்கு கனவு பார்த்திங்கன்னா எமோஷன் ஓரியன்டாக இருக்கும். அதாவது சோகமாக இருக்கிறது, ரிஜெக்ஷன் ஃபீல் பண்ணுறது, இல்லை ரொம்ப ஒரு மாதிரி சந்தோஷம், இந்த மாதிரி உணர்வுகள் சார்ந்து இருக்கும். இன்னொன்று, ஆண்களோட பெண்களுக்கு வந்து கனவுகளோட நேரம் கொஞ்சம் அதிகமாக இருக்குங்கிறாங்க. மனிதர்களுமே பார்த்திங்கன்னா பெண்களுடைய கனவுல நிறைய பேர் அப்பியர் ஆவாங்க. ஆண்கள் கனவுல வந்து கொஞ்சம் கம்மியான ஆட்கள் தான் சராசரியாக கனவுல இருப்பாங்க அப்படிங்கிறாங்க. கொஞ்சம் வயது அதிகமானவங்க, 50 வயசுக்கு மேலே, 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்குலாம் கனவு வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் வர்றதா சொல்கிறாங்க. அதிகமான நேரத்தில். ஏன் இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டெக்னாலஜி கேப் தான். அந்த காலத்தில் பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் நிறைய படங்கள் பார்த்துருப்பாங்க. திரையில் ஃபோட்டோகிராஃபிலாம் பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் வந்து பழைய ஆட்களுக்கு வந்து கனவுகள் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் இருக்குங்கிறாங்க. இன்றைக்கி இருக்கிற மாடர்ன் ஏஜஸில், இன்றைக்கி இருக்கிற 90s கிட்ஸ், 2K கிட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து கனவு வந்து ரொம்ப கலர்ஃபுல்லாக தான் இருக்கும். லூசிட் ட்ரீம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லூசிட் ட்ரீம் அப்படிங்கிறது என்னென்னா, நீங்கள் கனவு காண்றீங்க அப்படிங்கிறத கான்ஷியஸாக உணர்ந்துக்கிட்டே கனவு காண்றது தான். அதாவது கனவை வந்து உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியும். அது நிறைய பேர் எப்படின்னா, இப்போ எனக்கே நிறைய தடவை வந்திருக்கு. நம்ம பறக்கிற மாதிரி கனவு காணும். ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு ஜம்ப் பண்ணும்போது அப்படியே ஃப்ரீ ஃபால், அப்படியே பறந்துகிட்டே போகிற மாதிரி, தண்ணிக்குள்ளே விளையாடுற மாதிரி, இந்த மாதிரி கைண்ட் ஆஃப் ஒரு வீடியோ கேம் நம்ம கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி அந்த கனவு இருக்கும். இதை தான் லூசிட் ட்ரீம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நிறைய பேர் நீங்கள் உணர்ந்திருப்பீங்க. புத்திஸ்ட் மதத்தோடைய புத்தகங்களில் நிறைய பார்த்தீங்கன்னா கனவுகளை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் எழுதியிருக்கிறத பார்க்கலாம்.
புத்தர் காலத்திலிருந்து அப்துல் கலாம் காலம் வரைக்கும் பார்த்திங்கன்னா கனவுகள் பற்றி நிறைய தலைவர்கள் நிறைய மாதிரியான கருத்துக்களை சொல்லியிருக்கிறாங்க. இந்த லூசிட் ட்ரீம் அப்படிங்கிறது வந்து கான்ஷியஸாக மனுஷன் முழிச்சிட்டு இருக்கும்போது பண்ணுற விஷயமே தவிர ஒரு அரைகுறையான தூக்கத்தில் செய்யறதானே தவிர அது கனவு இல்லை அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. 2012 அஃபிஷியலாக வந்து சயின்டிஸ்ட் வந்து லூசிட் ட்ரீம் அப்படிங்கிறத உறுதிப்படுத்தினாங்க. fMRI ஸ்கேன் அதன் மூலமாக நம்ம பிரெயினோட ஆக்டிவிட்டீஸ்லாம் அவங்க ஸ்கேன் பண்ணி ஒரு ஆய்வறிக்கை விட்டாங்க. அதன் மூலமாக லூசிட் ட்ரீம் அப்படிங்கிறது உண்மைதான் அப்படின்னு சொன்னாங்க. உலகத்தில் 20-30% வரைக்கும் உள்ள மனிதர்கள் தான் உண்மையான ஆக்சுவலான லூசிட் ட்ரீமர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. மற்றவங்களாம் அந்த மாதிரி லூசிட் ட்ரீம் எனக்கும் வேணும்னு நிறையா நெட்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய லூசிட் ட்ரீம் செய்வது எப்படின்னு நிறையா கொடுத்துருப்பாங்க. அதன் மூலமாக முயற்சி பண்ணுவாங்க கான்ஷியஸாக. ஸோ அது ஒரு சில ப்ராக்டிஸ் மூலமாக ரொம்ப எக்ஸ்ட்ரீம் போனால் தான் சில பாசிபிள், பட் எல்லாராலையும் அப்படி பண்ண முடியாது அப்படின்றாங்க. பட் எல்லாருக்கும் லைஃப்பில் ஒரு டைமாவது வந்து லூசிட் ட்ரீம் அப்படின்றது வந்திருக்கும்னு நினைக்கிறேன். எனக்குலாம் சின்ன வயசில் நிறைய பறக்கிற மாதிரி இஷ்டத்துக்கு நான் நிறைய இடத்துக்கு பறந்து போயிருக்கேன் லூசிட் ட்ரீம்ஸில். ஸோ உங்களுக்கு வந்திருக்கா அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த கனவுகளால் நமக்கு என்ன நன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கிரியேட்டிவ் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கான்ஷியஸ் மைண்டால் வந்து ஒரு லிமிட்டேஷனான சொன்ன மாதிரி ரேஷ்னலாக திங்க் பண்ணி ஒரு வரையறைக்குள்ளே தான் வேலை செய்ய முடியும். ஆனால் கனவுகள் வந்து என்ன பண்ணணும், அதெல்லாம் பிரேக் பண்ணி சப்கான்ஷியஸுங்கிறது அன்லிமிட்டடாக போகும்போது கிரியேட்டிவில் நிறைய புது ஐடியாஸ்லாம் உண்டாகும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ட்ரீம்ஸ் கனவுகள்ங்கிறது உதவி செஞ்சுருக்கு அப்படின்னு சொல்லலாம். கனவுகள் நீங்கள் காண்றீங்க அப்படின்னாலே சில பேருக்கு நல்ல தூக்கத்தில் இருக்கும்போது தான் நடக்குது அப்படிங்கிறதால காலையில் எழுந்த உடனே வந்து ஒரு ப்ராப்ளம்ஸை கொடுக்குறாங்க. 2 ப்ராப்ளம்ஸை கொடுத்து சால்வ் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. நல்ல கனவு கண்டவர்கள் வந்து டக்குன்னு அதை சால்வ் பண்ணிடுறதாகவும், கனவு காணாதவங்க வந்து அதுக்கு சால்வ் பண்ணுறதுக்கு டைம் எடுத்துக்கிறதாகவும் சொல்கிறாங்க. இதன் மூலமாக கனவுகள் வர்றது வந்து நம்ம மென்டல் ப்ராசஸை, ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸை வந்து அதிகப்படுத்துது அப்படின்னு சொல்கிறாங்க. திரும்ப நிறைய ரிப்பீட்டடான கெட்ட கனவுகள் வந்து அதை போக்குறதுக்கு நிறைய வழிகள் எக்ஸசைஸ்லாம் சொல்கிறாங்க. அது ரொம்ப ஈஸியானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வர்ற கனவை டக்குன்னு, அதாவது நீங்கள் காண்ற கெட்ட கனவை உடனே காலையில் எழுதுனே ஒரு நோட்டில் எழுதிருங்க அப்படிங்கிறாங்க. அப்படி இல்லைன்னா யார்ட்டையாவது அதை சொல்லிவிடுங்க, அந்த கனவு என்னன்றதை பேசுங்க அதை பற்றி அப்படிங்கிறாங்க. திரும்ப இந்த ப்ராசஸ் நடக்கும்போது என்ன ஆகும்னா, அந்த பர்சன்ட்டை திரும்ப நீங்கள் சொல்லும்போது இது ரொம்ப சில்லியானது, நீங்கள் அதை எழுதிருப்பீங்க இல்லையா நோட்டில், நிறைய தடவை எடுத்துக்காச்சேன் இதுக்காக நம்ம பயந்துட்டு இருந்தோம் அப்படின்னு திரும்ப அதை வாசிக்கும் பொழுது அந்த கனவுகள் மேலே உங்களுக்கு இருக்கிற அச்சம் போயிடும். அதுக்கப்புறம் அந்த மாதிரி கெட்ட கனவுகள் வராது அப்படின்னு சொல்கிறாங்க. தூங்குவதற்கு ஏற்ற பொசிஷன் எது, எந்த பொசிஷனில் படுத்தா வந்து பெஸ்ட்டாக இருக்கும், கனவுகளை அவாய்ட் பண்ணலாம், இது நல்லா தூக்கம் வரும் அப்படின்லாம் நிறைய கேட்குறீங்க. பொசிஷன் அப்படிங்கிறது எந்த பொசிஷனில் படுத்தாலும் அதில் ஒரு ப்ளஸ் ஒரு மைனஸ் இருக்க தான் செய்யுது. டைரக்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் சயின்ஸில் அப்படி எதுவும் கிடையாது. அதனால் தூங்குவதற்கு இதுதான் பெஸ்ட்டு பொசிஷன் அப்படியோ இல்லை பெஸ்ட்டு டைரக்ஷன் அப்படிங்கிறதோ அறிவியல் ரீதியாக அந்த மாதிரி எந்த ஒன்றும் கரெக்டாக கிடையாது. எல்லாத்துக்கும் ஒரு ப்ளஸ் அண்ட் மைனஸ் இருக்குது. ட்ரீம்ஸை பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம், 5 லட்சம் வியூஸ் போயிருக்கு. இது வந்து பார்ட் 2 மாதிரி தான் அப்படின்னு வச்சுக்கோங்க. அதில் வந்து எப்படி நம்ம கனவு காண்றோம் அறிவியல் ரீதியாக அதுக்கான விளக்கங்கள் வந்து கிளியராக கொடுத்துருப்பேன். நம்ம கனவை நம்ம ரெக்கார்ட் பண்ணலாமா அப்படின்னு அதில் சொல்லியிருப்பேன். ட்ரீம் இன்வென்ஷன்ஸ் அப்படிங்கிற மாதிரி கனவுல வந்த ஒரு பொருட்களை ஒரு ஐடியா வச்சுக்கிட்டு ரியல் லைஃப்பில் சயின்டிஸ்ட் வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸ்லீப் பேரலிசிஸ் அப்படிங்கிற மாதிரி தூங்கும்போது நம்ம கை காலெலாம் அமுக்குன மாதிரி உடம்பு அசைக்காத மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதை பற்றி ஒரு வீடியோ தனியாக போட்டிருக்கேன். அப்புறம் தூக்கத்தில் உதறல் ஏன் நமக்கு திடீர்னு தூக்கத்தில் உதற மாதிரி இருக்கும், அதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். பிரெயின் அண்ட் சைக்காலஜி அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் கீழே லிங்க் கொடுக்குறேன். அதில் நிறைய அந்த மாதிரி பிரெயின் அண்ட் சைக்காலஜி வீடியோஸ் கொடுத்துருக்கேன். அதெல்லாம் நீங்கள் போய் பார்க்கலாம். இது வரைக்கும் சொன்ன விஷயங்களில் எது உங்களுக்கு ரொம்ப புதுசாக இருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்க விரும்புகிறேன். இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. தொடர்ந்து இணைந்திருங்கள் மிஸ்டர் ஜிகேவுடன். நன்றி.